நம்ம நாள் முழுக்க பண்ற வேலைனால வர நெக் பெயின் அண்ட் பேக் பெயினை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இது நம்மளோட லாஸ்ட் வீடியோ கண்டினியூவேஷன் வந்து ப்ராப்பர் சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் போஸ்டர். இன்கேஸ் நீங்க நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது ஒரு தடவை பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் சிட்டிங் போஸ்டர் பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம உட்காரும் போது நம்மளோட ரெண்டு பாதமும் சரிசமமா வந்து பாதத்தை வந்து தரையில பதிய வச்சு உட்காரணும். அண்ட் தென் வந்து முட்டி வந்து எப்பவுமே உங்க இடுப்பு பகுதிக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். உங்க ரொம்ப ஜாஸ்தி மேலேயே ஹைட்லயும் இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது, 90 டிகிரி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். கமிங் டு த ஸ்பைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்போதுமே வந்து ஒரு பேக் சப்போர்ட் கொடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் மெயின்டைன் பண்ணி உட்காந்துக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்க எல்போஸ், ஸோ எப்போதுமே வந்து உட்காரும் போது ஆர்ம் சப்போர்ட்டட் சேர் யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஷோல்டர் பெயின் வந்து நம்ம வந்து ஆர்ம் சப்போர்ட்டட் சேர் இல்லாம அப்படியே உட்காரும் போது ஷோல்டர் ரொம்ப ஓவர்லோட் எடுக்கிறதுனால தான் வரும். ஸோ அதனால எப்போதுமே ஆர்ம் சப்போர்ட்டட் சேர்ல க்ளோசர் டு த பாடியில வந்து எல்போவை நல்லா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்க ஷோல்டர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்துட்டு உங்க நெக் வந்து ரொம்ப ஃபார்வர்டா இல்லாம கொஞ்சம் சின் டக் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன்ல மெயின்டைன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஷோல்டர் லெவலுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் சிட்டிங் போஸ்டர். நெக்ஸ்ட் எப்படி ப்ராப்பர் ஸ்டாண்டிங் போஸ்டர் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ எப்போதுமே நம்ம நிற்கும் போது நம்ம ரெண்டு பாதத்துக்கு இடையிலையும் மினிமம் ஒரு 1 feet கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கமிங் டு நீ, முட்டியை பார்த்தீங்க அப்படின்னா உங்க பாதத்துக்கு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ரொம்ப வந்துட்டு லாக் நீஸ் இல்லாம ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கமிங் டு லோ பேக். ஸோ லோ பேக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அடிவயிறு பகுதியை வந்து மைல்டா உள்ள இழுத்த மாதிரி லைக் கோரை என்கேஜ் பண்ணி நீங்க மெயின்டைன் பண்ணிங்க உங்க ஸ்பைன் அப்படின்னாலே வந்துட்டு 90% ஆஃப் யோர் பேக் பெயினை வந்துட்டு நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து உங்க ஸ்பைனை வந்துட்டு ஸ்ட்ரைட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லவுச் போஸ்டர் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா நிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் உங்க ஷோல்டர்ஸ் வந்து ரொம்ப எலிவேட்டடா கொஞ்சம் தூக்குன மாதிரி இல்லாம ரிலாக்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்டா வச்சுக்கோங்க. அண்ட் தென் கமிங் டு நெக் வந்து நம்ம அகைன் வந்து நம்ம சிட்டிங் போஸ்டர் பார்த்த மாதிரியே வந்து இதுலயும் ரொம்ப ஃபார்வர்டா இல்லாம சின்ன வந்து மைல்டா டக்கிங் பண்ணி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. உங்க இயர்ஸ் வந்து ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் போஸ்டர்ஸ் நீங்க டெய்லி நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஆஃப் நெக் பெயின், பேக் பெயின், ஷோல்டர் பெயினை வந்து நீங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இன்னும் இன்டெப்தா உங்க ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எர்கனாமிக் கரெக்ஷன் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன ப்ரொஃபஷன்ன்றதை மென்ஷன் பண்ணுங்க. அதை பத்தின வீடியோஸ் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். Until then, see you, take care, bye.